காத்திருந்தேன் என்னத்துக்கு தான் வாய் அந்த பெஸ் தரப்புன்னு தெரியல. ஏன் எதுக்கு? அம்மா யாரோ ஒருவர் நின்னு கொண்டு இருக்கிறார், நான் போய் விசாரிச்சுன்னு வரேன், நீ அப்படியே அந்த ஆடவர் யார் என்பதை தீர விசாரிப்போம். நீ அப்படியே இரு, யாருன்னா தூக்கி போட போறாங்க.
ஐயா ஐயா யார் ஐயா நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஐயா மதுபல்லாபு நாட்டை சேர்ந்தவர். என்னுடைய பெயர் ராஜேந்திர மன்னருங்க. நீங்கள் தானா அது? என்னடா நம்ம தேடி வந்த ராஜேந்திர மன்னர் அவர் தான். அவரும் இவர்தானா? இவரை பார்ப்பதற்காகத்தான் ஓடோடி வந்தோம். ஆமா. நேர்லயே சந்திக்கலாமே. ஐயா ராஜேந்திர மன்னர் நீங்கதானா? நான் தான் அம்மா அது. உங்களை பார்க்க வேண்டும் என்று தான் ஓடோடி வந்தங்க. எதற்காக? என்னென்ன சண்டை போட்டீங்க? இதோ இழந்திருக்கின்ற என் மகன் சிவமணி. இவனுக்கு யார் ஒரு பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு என் நாட்டிலே பேர்பா ராஜ்யமும் என் கஜாவில் இருக்கக்கூடிய சன்மானமாக வழங்குகிறேன் என்று தண்டோரையிட்டோம். ஐயா இது தண்டோர சத்தத்தை அந்த செவியால கேட்டுதான் ஓடோடி வந்தோம். அப்படியா? இறந்த போன உன்னுடைய மகன் சிவன்மணிக்கு பெண் தர நான் முன்னாந்திருக்கிறேங்க. அப்படியா? ஆமா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஆமா அப்படி இருக்கும் பொழுது உங்க வார்த்தையை விட அந்த பெண்ணுடைய வார்த்தை எனக்கு முக்கியம். அதனால் அந்த பெண்ணை அழைத்து வாங்க. ஐயா என்னுடைய மகளை பார்க்க வேண்டும், அவளுடைய சம்மதத்தை கேட்க வேண்டும். உண்மைதான். இவ்வளவுதானே? அம்மா பத்மாவதி இதோ இறந்திருக்கின்ற என் மகன் சிவமணி. இவனை திருமணம் செய்ய உனக்கு சம்மதம் தானே? உனக்கு ஐயா உன்னுடைய மகனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு மனசார சம்மதம் ஐயா. அது ஒன்றே போதும்மா. ஏய் கொண்டு வாங்கடா. ஐயா திருமணம் பிறகு விடட்டும். நீங்க சொன்ன மாதிரியே உன்னுடைய நாட்டில் பேர் பதியும் 10 லட்சம் பொண்ணு விளக்கமா பத்திரத்தில் எழுதி கொடுங்க. அதன் பிறகு திருமணம். அனைத்தும் தயாராக இருக்கிறது. அரண்மனை இருக்கிறது. பெற்று செல்லலாம். எழுதி ரெடியா வச்சிட்டீங்களா? சாட்சி கையெழுத்துலாம் அனைத்தும் போட்டு வச்சாச்சு. அப்படியா?